பைபிள் சவாலின் 147வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று யோபு 10 முதல் 12 அத்தியாயங்கள் துன்பம், நீதி மற்றும் தேவனுடைய மகத்துவம் குறித்து யோபுவின் ஆழமான உரையாடலை தொடர்கிறது. யோபு தனது குழப்பத்தையும் வேதனையையும் நேர்மையாக வெளிப்படுத்தி, ஏன் இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்க உருவாக்கப்பட்டேன் என்று கேட்கிறார். அதே நேரத்தில் தனது நண்பர்களுக்கு பதிலளித்து, மனித ஞானம் தேவனுடைய ஞானத்துடன் ஒப்பிட முடியாது என்பதை உணர்கிறார். விசுவாசமானவர்களுக்கும் கடினமான உணர்வுகளும் பதிலில்லாத கேள்விகளும் இருக்கலாம் என்பதை இது நினைவூட்டுகிறது. இருந்தாலும் எல்லா படைப்புகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் மேலாக தேவன் ஆட்சி செய்கிறார். உண்மையான ஞானம் அவரது மகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதில் தொடங்குகிறது. இன்று தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் ஆரம்பிப்போம். Welcome to day 147 of the Bible Challenge. Today's reading from Job 10 to 12 continues Job's deep conversation about suffering, justice, and the greatness of God. Job openly expresses his confusion and pain, questioning why he was created to experience such sorrow. At the same time, he responds to his friends, recognizing that human wisdom is limited compared to God's understanding. These books remind us that even faithful believers can wrestle with difficult emotions and unanswered questions, yet God remains sovereign over all creation and every situation. True wisdom begins with acknowledging His greatness. Let us begin today with humility and trust in the God who sees beyond what we understand. யோபு அதிகாரம் 10. Job chapter 10. வசனம் 1. என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது. நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மனச்சஞ்சலத்தினாலே பேசுவேன். Verse 1. My soul is weary of my life. I will leave my complaint upon myself. I will speak in the bitterness of my soul. வசனம் 2. நான் தேவனை நோக்கி, என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும். நீர் எதினிமித்தம் என்னுடைய வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். Verse 2. I will say unto God, do not condemn me. Show me wherefore thou contendest with me. வசனம் 3. நீர் என்னை ஒட்டுக்கி, உம்முடைய கைகளின் கிரியையை வெறுத்து, துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாயிருக்குமோ? Verse 3. Is it good unto thee that thou shouldest oppress, that thou shouldest despise the work of thine hands, and shine upon the counsel of the wicked? வசனம் 4. மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? Verse 4. Hast thou eyes of flesh, or sayest thou as man seeth? வசனம் 5. நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு. Verse 5. Are thy days as the days of man? Are thy years as man's days? வசனம் 6. உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும், உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவகாலத்தைப் போலவும் இருக்கிறதோ? Verse 6. That thou inquirest after mine iniquity, and searchest after my sin. வசனம் 7. நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும், உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. Verse 7. Thou knowest that I am not wicked, and there is none that can deliver out of thine hand. வசனம் 8. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். Verse 8. Thine hands have made me and fashioned me together round about, yet thou dost destroy me. வசனம் 9. களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். Verse 9. Remember, I beseech thee, that thou hast made me as the clay, and wilt thou bring me into dust again? வசனம் 10. நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவோ? Verse 10. Hast thou not poured me out as milk,
and curdled me like cheese. வசனம் 11. தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். Verse 11. Thou hast clothed me with skin and flesh, and hast fenced me with bones and sinews. வசனம் 12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. Verse 12. Thou hast granted me life and favor, and thy visitation hath preserved my spirit. வசனம் 13. இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன். Verse 13. And these things hast thou hid in thine heart. I know that this is with thee. வசனம் 14. நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமல் விடீர். Verse 14. If I sin, then thou markest me, and thou wilt not acquit me from mine iniquity. வசனம் 15. நான் துன்மார்க்கனாயிருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானாயிருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்பட்டேன். நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது. Verse 15. If I be wicked, woe unto me, and if I be righteous, yet will I not lift up my head. I am full of confusion, therefore see thou mine affliction. வசனம் 16. சிங்கத்தைப் போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். Verse 16. For it increaseth, thou huntest me as a fierce lion, and again thou shewest thyself marvelous upon me. வசனம் 17. நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர். என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. Verse 17. Thou renewest thy witnesses against me, and increasest thine indignation upon me. Changes and war are against me. வசனம் 18. நீர் என்னை கற்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன? ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நலமாமே. Verse 18. Wherefore then hast thou brought me forth out of the womb? Oh, that I had given up the ghost, and no eye had seen me. வசனம் 19. நான் ஒரு காலும் இல்லாதது போலிருந்து கற்பத்திலிருந்து பிரேத குழிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன். Verse 19. I should have been as though I had not been. I should have been carried from the womb to the grave. வசனம் 20. என் நாட்கள் கொஞ்சமல்லவோ? Verse 20. Are not my days few? Cease, then, and let me alone, that I may take comfort a little. வசனம் 21. காரிருளும் மரணாந்தகாரமுமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணாந்தகாரமுள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமுமாகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகுமுன்னே. Verse 21. Before I go, whence I shall not return, even to the land of darkness and the shadow of death. வசனம் 22. நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றான். Verse 22. A land of darkness, as darkness itself, and of the shadow of death, without any order, and where the light is as darkness. யோபு அதிகாரம் 11. Job chapter 11. வசனம் 1. அப்பொழுது நாகமாத்தியனாகிய சோப்பார் பிரதியுத்தரமாக. Verse 1. Then answered Zophar the Naamathite, and said. வசனம் 2. ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ? வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ? Verse 2. Should not the multitude of words be answered? And should a man full of talk be justified? வசனம் 3. உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் மவுனமாயிருப்பார்களோ? நீர் பரியாசம் பண்ணும்போது
ஒருவரும் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ? Verse 3. Should thy lies make men hold their peace? And when thou mockest, shall no man make thee ashamed? வசனம் 4. என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். Verse 4. For thou hast said, my doctrine is pure, and I am clean in thine eyes. வசனம் 5. ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து. Verse 5. But oh that God would speak, and open his lips against thee. வசனம் 6. உமக்கு ஞானத்தின் இரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாயிருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். Verse 6. And that he would show thee the secrets of wisdom, that they are double to that which is. Know therefore that God exacteth of thee less than thine iniquity deserveth. வசனம் 7. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வவல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ? Verse 7. Canst thou by searching find out God? Canst thou find out the Almighty unto perfection? வசனம் 8. அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன? Verse 8. It is as high as heaven, what canst thou do? Deeper than hell, what canst thou know? வசனம் 9. அதினளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமாயிருக்கிறது. Verse 9. The measure thereof is longer than the earth, and broader than the sea. வசனம் 10. அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? Verse 10. If he cut off and shut up or gather together, then who can hinder him? வசனம் 11. மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ? Verse 11. For he knoweth vain men, he seeth wickedness also. Will he not then consider it? வசனம் 12. புத்தியில்லாத மனுஷன் காட்டுக்கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சுள்ளவனாயிருக்கிறான். Verse 12. For vain man would be wise, though man be born like a wild ass's colt. வசனம் 13. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். Verse 13. If thou prepare thine heart, and stretch out thine hands toward him. வசனம் 14. உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும். Verse 14. If iniquity be in thine hand, put it far away, and let not wickedness dwell in thy tabernacles. வசனம் 15. அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். Verse 15. For then shalt thou lift up thy face without spot. Yea, thou shalt be steadfast, and shalt not fear. வசனம் 16. அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரைப் போல அதை நினைப்பீர். Verse 16. Because thou shalt forget thy misery, and remember it as waters that pass away. வசனம் 17. அப்பொழுது உம்முடைய ஆயுசுகாலம் பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும், இருள் அடைந்த நீர் விடியற்காலத்தைப் போலிருப்பீர். Verse 17. And thine age shall be clearer than the noonday. Thou shalt shine forth, thou shalt be as the morning. வசனம் 18. நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர். Verse 18. And thou shalt be secure, because there is hope. Yea, thou shalt dig about thee, and
Thou shalt take thy rest in safety. வசனம் 19. பயப்படுத்துவாரில்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். Verse 19. Also thou shalt lie down, and none shall make thee afraid. Yea, many shall make suit unto thee. வசனம் 20. துன்மார்க்கருடைய கண்கள் பூத்துப்போய், அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டொழிந்து, அவர்கள் நம்பிக்கை சாகிறவன் சுவாசம் போல் அழிந்து போகும் என்றான். Verse 20. But the eyes of the wicked shall fail, and they shall not escape, and their hope shall be as the giving up of the ghost. யோபு அதிகாரம் 12. Job chapter 12. வசனம் 1. யோபு பிரதியுத்தரமாக. Verse 1. And Job answered and said. வசனம் 2. ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். Verse 2. No doubt but ye are the people, and wisdom shall die with you. வசனம் 3. உங்களைப் போல எனக்கும் புத்தியுண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல, இப்படிப்பட்டவைகளை அறியாதவன் யார்? Verse 3. But I have understanding as well as you. I am not inferior to you. Yea, who knoweth not such things as these? வசனம் 4. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். Verse 4. I am as one mocked of his neighbor, who calleth upon God, and he answereth him. The just upright man is laughed to scorn. வசனம் 5. ஆபத்துக்குள்ளானவன் சுகமாயிருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சியடைகிறான், காலிடறினவர்களுக்கு இது நேரிடும். Verse 5. He that is ready to slip with his feet is as a lamb despised in the thought of him that is at ease. வசனம் 6. கள்ளருடைய கூட்டாரங்களில் செல்வமுண்டு, தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு சாங்கோபாங்கமுண்டு, அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். Verse 6. The tabernacles of robbers prosper, and they that provoke God are secure, into whose hand God bringeth abundantly. வசனம் 7. இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும் ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். Verse 7. But ask now the beasts, and they shall teach thee, and the fowls of the air, and they shall tell thee. வசனம் 8. அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும், சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். Verse 8. Or speak to the earth, and it shall teach thee, and the fishes of the sea shall declare unto thee. வசனம் 9. கர்த்தருடைய கரம் இதைச் செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? Verse 9. Who knoweth not in all these that the hand of the Lord hath wrought this? வசனம் 10. சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையிலிருக்கிறது. Verse 10. In whose hand is the soul of every living thing, and the breath of all mankind. வசனம் 11. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல, செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறதல்லவா? Verse 11. Doth not the ear try words, and the mouth taste his meat? வசனம் 12. முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. Verse 12. With the ancient is wisdom, and in length of days understanding. வசனம் 13. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. Verse 13. With him is wisdom and strength, he hath counsel and understanding. வசனம் 14. இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. Verse 14. Behold, he breaketh down,
and it cannot be built again. He shutteth up a man, and there can be no opening. வசனம் 15. இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போம். அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலதாக்கும். Verse 15. Behold, he withholdeth the waters, and they dry up. Also he sendeth them out, and they overturn the earth. வசனம் 16. அவரிடத்தில் பெலனும் ஞானமும் உண்டு. மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவர் கையின் கீழிருக்கிறார்கள். Verse 16. With him is strength and wisdom. The deceived and the deceiver are his. வசனம் 17. அவர் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். Verse 17. He leadeth counselors away spoiled, and maketh the judges fools. வசனம் 18. அவர் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். Verse 18. He looseth the bond of kings, and girdeth their loins with a girdle. வசனம் 19. அவர் மந்திரிகளை சிறைப்பிடித்து கொண்டு போய் பெலவான்களை கவிழ்த்து போடுகிறார். Verse 19. He leadeth princes away spoiled, and overthroweth the mighty. வசனம் 20. அவர் நம்பிக்கையுள்ளவர்களுடைய வாக்கை விலக்கி முதிர்வயதுள்ளவர்களின் ஆலோசனையை வாங்கி போடுகிறார். Verse 20. He removeth away the speech of the trusty, and taketh away the understanding of the aged. வசனம் 21. அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வரப்பண்ணுகிறார். பலவான்களின் கச்சையை தளர்ந்து போக பண்ணுகிறார். Verse 21. He poureth contempt upon princes, and weakeneth the strength of the mighty. வசனம் 22. அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். Verse 22. He discovereth deep things out of darkness, and bringeth out to light the shadow of death. வசனம் 23. அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார். அவர் ஜாதிகளை பரவவும் குறுகவும் பண்ணுகிறார். Verse 23. He increaseth the nations, and destroyeth them. He enlargeth the nations, and straiteneth them. Again. வசனம் 24. அவர் பூமியிலுள்ள ஜனத்தினுடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றி போட்டு அவர்களை வழியில்லாத அந்தரத்திலே அலைய பண்ணுகிறார். Verse 24. He taketh away the heart of the chief of the people of the earth, and causeth them to wander in a wilderness, where there is no way. வசனம் 25. அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவித் திரிகிறார்கள். வெறித்தவர்களைப் போல அவர்களை தடுமாறி திரிய பண்ணுகிறார். Verse 25. They grope in the dark without light, and he maketh them to stagger like a drunken man. பைபிள் சவாலின் 147வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனுடைய ஞானமும் சக்தியும் மனித புரிதலை விட மிக பெரியவை என்பதை கற்றோம். வாழ்க்கை குழப்பமாக தோன்றினாலும் அவர் இன்னும் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்பதை நம்பலாம். யோபுவின் நேர்மை நமது கேள்விகளையும் உணர்வுகளையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நினைவூட்டுகிறது. கடினமான காலங்களிலும் தாழ்மையுடனும் விசுவாசத்துடனும் அவரை தேடுவோம். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில் மேலும் ஆழமாக வளர ஒரு வாய்ப்பு. இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் தேவனை மேலும் நம்ப வேண்டும்? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 147 of our Bible challenge is complete. Today we learned that God's wisdom and power are far greater than human understanding. Even when life feels confusing, we can trust that He remains in control. Job's honesty teaches us that God is not afraid of our questions or emotions. Let us continue to seek Him with humility and faith during difficult seasons. Each day is an opportunity to grow deeper in trust. What area of your life requires greater trust in God today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and
Subscribe to Daily Bible Tamil in English. Word of God.